பாரத பிரதமர் மோடி வந்து தேர்தலை வச்சு மையமாக கொண்டு இது வரைக்கும் பல முறை வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்குது. இது வரைக்கும் வந்து இந்த 2 மாதங்களை வந்து அவர் 5 முறை தமிழகத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து தேர்தலை வந்து அடிப்படையாக வச்சு இது வரைக்கும் வந்து தென் மாவட்டம்லாம் வந்து மழை வெள்ளத்தில் தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து பிரதமர்ன்ற ஒரு முறையில் வந்து பார்க்கவே கிடையாது. சென்னையில் பெரிய வெள்ளம் வந்துச்சு வந்து பார்க்கல. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலியெலாம் வெள்ளம் வந்துச்சு அப்பெல்லாம் வந்து பார்க்கல. ஆனால் இந்த முறை வந்து 5 முறை வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னும் வரப்போகிறாரு. இன்னும் எலெக்ஷன் முடியாதுக்குலாம் பல முறை தமிழகத்துக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இப்போ ரோட் ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா ரோடு ஷோ அப்படின்னு பார்த்தா, கோயம்புத்தூரில் ஒரு 4 கிலோமீட்டர் ரோட்டில் வந்து திறந்த வெளி ஜீப்பில் வந்து மக்களை ஃபுல்லாக பார்க்குறாரு, கையாட்டுறாரு, வணக்கம் சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயம் போயிருக்கு. இது வந்து ஏற்கனவே தடவைன்னாங்க. வந்து தடலில் பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஒரு பாரத பிரதமருக்கு பெர்மிஷன் கொடுக்கலையா? அதுவும் தமிழகத்தில் என்ன ஒரு பிரதமருக்கு பெர்மிஷன் கொடுக்கல காவல்துறை அப்படின்னு பார்த்தா, காவல்துறை சொன்ன ரீசன் என்னன்னா, அங்கே வந்து ஏற்கனவே 1999 குண்டு வெடிப்புலாம் நடந்திருக்கு. எப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முதல் குண்டு வெடிப்புலாம் நடந்திருக்கு. அங்கே வந்து நாங்கள் வந்து எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. காவல்துறை எதுக்கு இருக்குன்னு தெரியல. பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது, அங்கே வந்து கொஞ்சம் பதட்டமான ஏரியா அவருக்கு வந்து அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் சொன்னாங்க. சொன்னாலும் உடனே பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க, நேராக போய் நீதிமன்றத்தில் ஆனோம்னா நீதிமன்ற நீதிபதி பாதுகாப்பு கொடுங்க, அவர் வந்து ரோட் ஷோ நடத்த விடுங்கன்ட்டாங்க. சரி, ரோட் ஷோ நடத்த விடுங்க அப்படின்னோம்னா இன்றைக்கி வந்து மார்ச் 18 வந்து ரோட் ஷோன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. சாயந்தரம் மாலை நேரம் போனால் தான் வெயில் இல்லாமல் நல்ல ஒரு கூலிங்கான டயத்தில் ரோட் ஷோன்னு போயிட்டாரு. அங்கே இருக்கிற மக்கள் ஃபுல்லாக மலர்களை எடுத்து அவர் மேலே தூவி பார்த்துட்டாங்க. பார்த்தா அங்கே கூடியிருக்கிற மக்கள் ஃபுல்லாக ஆண்கள் மட்டும்தான் வருவான்னு பார்த்தா பெண்கள் வந்திருக்காங்க. பெண்களும் ஆண்கள் வந்து ரோடு ஃபுல்லாக சுற்றி நின்று அவரை வந்து வரவேற்றுக்கு இருக்காங்க. ஒரு பிரதமர் அப்படின்ற ஒரு முறையில் வந்து அவரை பார்க்கலாம். ஏன்னா யாராக இருந்தாலும் பிரதமரை பார்க்குறது. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்தியா ஆண்டுகிட்ட பல பிரதமர்கள் வந்து தமிழகத்துக்கு வருவாங்க, முக்கியமான மீட்டிங்கில் வந்துட்டு போவாங்க. ஆனால் இந்த அளவு வந்து ரோட் ஷோன்னு சொல்லி வந்ததில்லை. முதலமைச்சர்களே வரமாட்டாங்கன்னு வச்சுங்க, அப்புறம் எப்படி பிரதமர் வருவார்? இன்றைக்கி வரைக்கும் ஏகப்பட்ட பிரதமர் இருந்திருக்காங்க. அவங்களாம் வந்து ரோட் ஷோன்னு விட்டுருங்க, சாதாரணமாக மக்களை வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை. இப்போ வந்து ராஜீவ் காந்தியாக இருந்தாலும் சரி, மன்மோகன் சிங்காக இருந்தாலும் சரி, பல பேர், வாஜ்பாய், ஏகப்பட்ட பேர் பார்த்ததில்லை. மக்கள் யாருமே பார்த்ததில்லை பிரதமர். அதனால் வந்து இந்த முறை வந்து ஒரு பிரதமர் வந்து நம்ம ரோட்டு வழியாக போகிறாரா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்க ஆரம்பிச்சோம்னா அவருடைய அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அட்ராக்ஷன் அவர் கையாட்டுறது, சிரிக்கிறது, பண்ணுறதுன்னா அப்படியா பிரதமரா இவ்வளோ எளிமையாக இருக்காரா அப்படிங்கிற மாதிரி வந்தது. இது என்னன்னா ஒரு தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம், தேர்தலுடைய வாக்குகளுக்காக அவர் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் இன்றைக்கி குற்றம் சாட்டிக்கிறதுக்கு சரி பயப்படுது. பிஜேபி பார்த்து பயப்படுது. பிஜேபி வந்து நாங்கள் ஒரு கால் உண்டவே விட மாட்டோம், தமிழகத்தில் கால் ஊன்ற விட மாட்டோம்னு சொல்லிக்கிருந்தாங்க. அதே மாதிரி கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லி ஏற்பட்ட வசனங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க எப்போ கடந்த ஆட்சி காலத்தில். ஆனால் இந்த ஆட்சி காலத்தில் கோ பேக் மோடின்றவங்களாம் எங்கே போய் ஒழிஞ்சாங்கன்னு தெரியல. சரி, அப்போ வந்து எதிர்கட்சி, இப்போ வந்து ஆளுங்கட்சி. ஏன்னா அப்புறம் அரசியல் அவங்க கட்சி அவங்களுடைய ஆட்சியில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துருக்கா, அவங்க கோ பேக் மோடின்றதை வந்து கொஞ்சம் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து கால் உண்ட விடமாட்டோம் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. கால் உண்டு விட மாட்டோம், பிஜேபி கால் உண்டு விட மாட்டோம்னு இருக்கா. ஆனால் வந்து அவங்க கால் உண்டுறது என்ன, கால் ஊண்டி படுத்து உருண்டுக்கு இருக்காங்க. ஆனால் வந்து இவங்க சொல்கிறது மட்டும் கால் உண்டு விட மாட்டோம்னு. ஏன்னா இன்றைக்கி வந்து வார சூழ்நிலையும் சரி, அங்கே கூடியிருக்கிற மக்களும் சரி பார்த்தாலே தெரியுது அவங்க கால் ஊண்டிட்டாங்கன்ட்டு. இந்த ஒரு வாக்குகள் வந்து பிஜேபி கம்மியாக தான் வரும். பிஜேபிலாம் கட்சி கிடையாதுங்க, ஃபுல்லாக சங்கிய. அவங்க வந்து ஒரு மதவாத கட்சி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மதவாத கட்சி அப்படிங்கிற விஷயம் வந்து சில டயத்தில் வந்து எதிர்வினையை திருப்பிடும். இது வந்து திராவிட கட்சிகளுக்கு மற்ற கட்சிகளும் புரியலை. ஏன்னா இங்கே வந்து மதவாத கட்சி அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பெரும்பான்மையான ஒரு மதம் அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றி சாடிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டை வாங்குறதுக்காக அதை மதவாத கட்சி அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுனாக்கா அந்த மதத்தை சேர்ந்தவங்க ஃபுல்லாக என்னடா இது மதவாத கட்சி, அப்போ நம்ம மதத்துக்குரிய கட்சி போல் இருக்குது, இப்படியே நம்ம மதத்துக்கான கட்சி போல் இருக்குது இந்த பிஜேபி அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உணர்வுகளை வந்து இந்த திராவிட கட்சிகளை விதைக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்து கட்சி, இது மதத்துக்கான கட்சி அப்படின்னு சொல்லும் போது இங்கே இருக்கிற பெரும்பான்மையான இந்துக்கள் என்ன செய்கிறாங்க, இது நம்ம கட்சி போல் இருக்குது,
நம்ம மதத்தை வர்றது போல இருக்குன்னு சொல்லி அவங்க உணர்வை வந்து இவங்க தூண்டி விடுற விஷயம் வந்து அவங்களுக்கே தெரியல. இதனால் என்ன ஆகுதுனாக்க இன்றைக்கி வந்து பிஜேபி வளர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். வளர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி வந்து ஏற்கனவே வந்து கோயம்புத்தூர் வந்து பிஜேபியோடைய கோட்டைன்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கீழே வந்து கன்னியாகுமரி நாகர்கோவிலில் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. மேலேயும் சரி கீழேயும் சரி பிஜேபியோட கோட்டைன்னு போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை வந்து ஒரு அளவுக்கு வந்து பிஜேபி வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லலாம். கொண்டு வந்துட்டாரு. இந்த முறை வந்து 4 முனையாக போட்டி வருது. ஏன்னா திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜகன்னு சொல்லி 4 முனையில் இருக்குது. இதில் வந்து இப்போ கூடுதல் பலமாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்து சேர்ந்துருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்து சேர்ந்தனால ஒரு வலுவான கட்சி அப்படின்னு சொல்லலாம். என்னடா வலுவான கட்சி அப்படின்னு பார்த்தா வட மாவட்டங்களில் ஃபுல்லாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கு ஒரு வாக்கு வந்து அள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். வட மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பான்மையான சமூகத்தை சேர்ந்த அந்த வாக்குகள் ஃபுல்லாக பிஜேபிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்துக்கள் சொல்கிறதுனால இந்துக்கள் ஓட்டுகளே பெரும்பான்மையான ஓட்டுகள் வந்து பிஜேபிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சரத்குமார் வந்து அவர் பிஜேபியில் வந்து ஐக்கியமாயிட்டார். அதனால் என்னென்னா ஜாதி ரீதியாக வந்து தென் மாவட்டங்களில் வந்து அவருக்கான வாக்குகள் வரும் பிஜேபிக்கு. அப்போ பல இடங்களில் வந்து பிஜேபி வந்து வெற்றி அடையலும் 2ஆம் இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஏன்னா திமுக வெற்றி அடைந்தாலும் அந்த இடத்துல பிஜேபி 2வது இடத்துல வந்து விட்டாலே போதுமே, கால் ஊண்டிடுச்சே. கால் ஊன்ன பின்னாடி வந்துக்கிட்டே நான் கால் ஊன்ற விட மாட்டோம்னு சொல்லி சும்மா வந்து ஏதோ வாய்க்கு பேசிக்கிறது என்ன பிரயோஜனம்? என்ன செஞ்சாங்க? பிஜேபி வந்து கால் ஊண்ட விட மாட்டோம்னு சொல்கிறாங்களே தவிர யார் கால் ஊண்ட விடாத அளவுக்கு செய்தது யாரும் செய்ய மாட்டாங்க. கால் ஊண்ட விட மாட்டோம்னு சொல்கிறாங்களே தவிர செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன காரணம்னா சிறுபான்மையினர் ஓட்டை வாங்குறதுக்காக கால் ஊண்ட விட மாட்டோம்னு சொல்கிறது. அங்கே போய் டச் பண்ணால் அந்த பிஜேபி தடுக்கவே முடியாதுன்னா அவங்க மத்திய கவர்மெண்ட்டில் இருக்கும்போது அவங்களுக்கான வளர்ச்சிகள் இருக்க தான் செய்யும். இருக்கும்போது இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தமிழக கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி, தமிழன் தான் கட்சி தலைவர். அவர் வந்து இன்றைக்கி போய் நான் ஆந்திராவில் போய் எம்பி சீட் வாங்க போகிறேன், கூட்டணி சேர்ந்து வாங்க போகிறேன்றார். அப்போ அவர் எதை வச்சு போகிறாரு உள்ள? அவரை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வச்சியா? இது வரைக்கும் ஒரு மாநில கட்சியாக இருந்துச்சு, ஜாதி ரீதியில் இருந்துச்சு, நான் மத்திய கட்சியாக ஒரு தேசிய கட்சியாக உருவாக்க போகிறேன்னு சொல்லி உள்ளே போய்க்கிருக்காரு. எதை வச்சு போகிறாருன்னா ஜாதியை வச்சு போகிறாரு. அவர் வந்து அந்த ஜாதி ரீதியில் போய் ஆந்திராவில் போய் நம்ம ஜாதிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இதில் போய் நம்ம ஜாதிக்கு இது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள வந்து போகிறாரு. அதே மாதிரி தான் இந்த பிஜேபியும் நான் இந்த மதத்துக்காரன், நான் இந்து மதத்துக்கு ஆதரவானவன்னு சொல்லலை. ஆனால் சொல்லாமல் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளுக்குள்ள அது இந்து மதத்தை வந்து ஆதரவு கொடுக்குற கட்சின்னு சொல்லி இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க ஓசியாக. யாருக்கு? பிஜேபி ஓசியாக பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா ரோடு ஷோ அளவுக்கு பயம் வந்துருச்சு. இந்த ரோடு ஷோ என்னன்னாங்க, இந்த ரோடு ஷோனால வந்து இன்றைக்கி இருக்கிற கட்சிகள் ஃபுல்லாக ஐயோ என்னடா இது, அண்ணாமலை தான் பெரிய குடைச்சல் கொடுத்தாருன்னு பார்த்தா இப்போ மோடி வந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணாமலையாச்சும் திட்டி தீர்த்துடலாம், மோடியை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அந்த பிரதமராக வர இருக்காரு, எதுவுமே சேஃப்டியான்னு சொல்லி தான் காவல்துறையை வச்சு பாதுகாப்பு கிடையாது, அது கிடையாது. 1999 நடந்த வெடிகுண்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து பாதுகாப்பு தர முடியாதுன்றாங்க. 25 வருஷம் கழிச்சு வந்து ஐயோ கலவர பூமின்றாங்க. அப்போ 25 வருஷமாக அந்த இடம் கலவர பூமியாக பதட்டமான உடவாக இருக்குது கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்து இந்த ரோடு ஷோ வந்து பல பேரை வந்து பயமுறுத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த ரோடு ஷோவுடைய ஒரு ஆதரவு அப்படின்னு பார்த்தா மக்கள்கிட்ட கொஞ்சம் கூடி இருக்குது. மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரதமரே வந்து நம்ம நேரடியாக வந்து பார்த்துருக்கோம். பிரதமர் வந்து நேரடியாக நம்ம தெருவில் தான் போனார், நம்ம ரோட்டில் தான் போனார் அப்படின்னு மாதிரி ஏதோ அவர் பிரதமர் சொல்லி தூரமாக இல்லாமல் பக்கத்தில் வந்ததுனால அவர் என்னமோ நம்மளுடைய தெரிஞ்ச ஒரு மாதிரி அப்படி ஒரு பிம்பம் வந்து உருவாயிருச்சு. இதனால் என்னன்னா ரோடு ஷோ வந்து வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரோடு ஷோ வெற்றி அடைஞ்சது வந்து எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்துட்டாங்க. இதனால் என்ன அடுத்தடுத்து கட்சிக்காரங்க வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ரோடு ஷோ நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுக சரி, அதிமுக சரி, சீமான் கட்சியும் சரி, எல்லோரும் வந்து ரோடு ஷோ போகிறோம், ஏதோ ஒரு ஏரியாவை பார்த்துக்கிட்டு ரோடு ஷோ போகிறோம். நாளைக்கு வந்து ராகுல் வந்து பிரச்சாரம் தமிழ்நாட்டுக்கு வராது வந்துங்க, திமுக சேர்ந்த கூட்டணி கட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ரோடு ஷோ போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த இதெல்லாம் முடியல, இதுடைய ரோடு ஷோ போனதுனால அதுடைய பலன் என்ன, அதுக்கு மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி
அது இந்த தேர்தல் இல்லைனால அடுத்த தேர்தல் சட்டசபை தேர்தலில் வந்து ரோடு ஷோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரோடு ஷோ வந்து ஒரு புதுவிதமான ஒரு டெக்னிக் அப்படி சொல்லலாம். இந்த புதுவிதமான டெக்னிக் வந்து பாஜகவுக்கு ரொம்ப கை கொடுக்குது. கை கொடுத்தது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவர் கூட்டணியில் சேர்ற பாட்டாளி மக்கள் வச்சா சரி, இதை சாத்தகுமாராலும் சரி, ஜாதி ரீதியிலும் சரி, மத ரீதியிலும் சரி, இந்த பிஜேபி வலுவடைகிறது அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவில் கண்டிப்பாக தெரியும்.